அன்புக்குரியவர்களே, உப்பு தண்ணீரில் கரைந்தாலும் அதனுடைய சுவை மறைந்து போவதில்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இயேசுவின் ராஜ்யத்தை அறிவித்த பலர் இன்று மறைந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் மூலம் வந்த நினைவலைகள் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது, நம்முடைய மனதிலும் நீங்காமல் இருக்கிறது. உதாரணமாக அன்னை தெரசால் என்று சொன்ன உடனே அன்பு பணியை நாம் மனதில் வைத்திருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் உப்பாக சாரமேற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். பைபிள்ல நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எனவே நாங்கள் உப்பாய் இருக்கிறோம், பிறருக்கு சாரம் ஏற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து